சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தை, ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி இது? எனக்கு தையல் பிரிக்கிறதுக்குள்ள என் வீட்டுக்காரரை கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். சத்தியம் பண்ண. ஆனா இப்ப தையலும் பிரிச்சாச்சு. நீ எதுவுமே சொல்லலையே. என்ன ஈஸ்வரி, உன்னதானே கேட்டுக்கிட்டு இருக்க? பதில் சொல்லாம அப்படியே என்ன பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏ, உங்க தையல் பிரிக்கிறதுக்குள்ள சம்பத் சார் தான் என் மாமாவை கொன்னாருன்னு ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல அத்தை. அப்ப நீ என்ன சந்தேகப்பட்டது தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு. இருங்க சம்பத் சார், நான் சந்தேகப்பட்டது தப்பில்ல. நான் உங்களை சந்தேகப்பட்டதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அக்கா, கேட்டுக்கிட்டியா? மாமாவை நான் தான் கொன்னன்னு நிரூபிக்கிறதா சொல்லிட்டு இப்ப சந்தேகப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குன்னு பூசி மொழிகிட்டு இருக்கா உன் மருமக. மாமா, அழகு, நீ அமைதியா இரு. சம்பத் உன்னையும் தான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இரு. நான் அவளை கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அவ பதில் சொல்லட்டும். நீ சொல்லு. அக்கா, இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்றதுக்கு என்னக்கா இருக்கு? என் மேல பொய்யா குற்றச்சாட்டு சொல்லி என்ன பழி வாங்கணும், எனக்கு மன உளைச்சல உண்டாக்கணும். இதுதான் ஈஸ்வரியோட நோக்கம். அக்கா, இதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆமா, நான் உங்ககிட்ட கொடுத்த துப்பாக்கி உங்ககிட்ட தான் இருக்கு, அதை என்கிட்ட கொடுக்கா. இவ்வளவு சுட்டு தட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். அண்ணி, என்ன நீ உங்க தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? என்ன சம்பத் இது? எல்லாத்துக்கும் ஒரே பதில் துப்பாக்கி தானா? இல்லக்கா, என் மேல பழிய போட்டப்போ நான் அந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டேன்க்கா. அந்த ஆத்திரத்துல தான் இப்ப இப்படி பேசிட்டு இருக்கேன். அக்கா, நீயா தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கா. புரியாம பேசல, புரிஞ்சதுனாலதான் சொல்றேன். நான் அவளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அவ சொல்லி முடிக்கட்டும்பா. அது வரைக்கும் அது கொஞ்சம் அமைதியாயிரு. சொல்லு ஈஸ்வரி, நீதான் பதில் சொல்லணும். மாமாவை கொன்னது சம்பத் தான், அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னேன். இப்ப எந்த ஆதாரமும் இல்லைங்கிற. அப்ப அன்னைக்கு சொன்னதெல்லாம் உன்னோட யூகம் தான், எல்லாமே தப்பு, அப்படித்தானே? அப்படி இல்ல அத்தை, அது தப்பு இல்ல. இப்பவும் சொல்றேன், மாமாவை இவர் தான் கொன்னு இருக்காரு. ஈஸ்வரே, இருங்க சார், சும்மா கத்தாதீங்க. அத்தை, நான் இப்படி நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்பர் 1, மாமா ஹார்ட் அட்டாக்ல சாகல. நம்பர் 2, மாமா உயிரோட இருக்கிறப்போ சம்பத் சார் மாமாக்கு தெரியாம தனியா பல கடைகளுக்கு பினான்ஸ் பண்ணிருக்காரு. அத மாமா கண்டுபிடிச்சு அந்த கடைகளோட லிஸ்ட எழுதி வச்சிருக்காரு. பொய் பொய், இது பொய்க்கா. அக்கா, ஜமக்காலத்துல வடிகட்ட நம்பர் 1 பொய்க்கா இது. அப்படியா சார்? பொய்யா? இருங்க. இந்தாங்க அத்தை, இத படிச்சு பாருங்க.